இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல் ஹர் ஃபால்ட் அப்படின்ற ஒரு சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு படம் இல்லை, இது ஒரு லிமிடெட் சீரிஸாக தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 எபிசோட் வந்து இந்த ஒரு சீரிஸில் வந்து இருக்குது. ஒரு எபிசோடுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-43 நிமிஷம் பக்கம் வருது. பட் இந்த சீரிஸ் வந்து தமிழில் இல்லை, நான் முதவே சொல்லிடுறேன். ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. பட் அதையும் தாண்டி நம்ம ஏன் இந்த இங்கிலீஷில் உள்ள சீரிஸ் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்த்தோம் அப்படின்னா இதோட கதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ட் ஆகிற கதை. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன். ஆல் ஹர் ஃபால்ட். ஸோ இந்த ஒரு படம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு புக்காக வந்திருக்கு. ஆண்ட்ரியா மாரா அப்படின்றவங்க வந்து ஒரு புத்தகமாக வந்து எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் வந்து வேற லெவலில் வந்து ஒரு சேல் ஆயிருக்கு. நிறைய பேர் அந்த புத்தகத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு த்ரில்லர் புத்தகம். ஸோ அந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆல் ஹர் ஃபால்ட் அப்படின்ற ஒரு லிமிடெட் சீரிஸே வந்து எடுத்திருக்காங்க. அதுவுமே அதே நேமில் தான் அந்த புத்தகம் இருந்துச்சு. அந்த புத்தகத்தோட நேம்லேயே வந்து இந்த சீரிஸ் வந்து எடுத்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னாமே ஒரு 7-8 எபிசோட் இருக்கு. இங்கிலீஷை பார்த்தாலும் ஏன் நமக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது அப்படின்னா வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம ஈஸியாக ஏற்றுக்கும்படியாக இருக்கும். அதாவது ஒரு அம்மா அப்பா அவங்களோட பையன், அந்த பையனை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு தேடலில் தான் வந்து அந்த ஒரு முதல் எபிசோடு ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 3 எபிசோடு வந்து பார்த்துட்டேன். இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் நான் ஏன் 3 எபிசோட பார்த்தேன்னா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. ஒரு அம்மா பையனை வந்து தொலைச்சிடுறாங்க. அதோட இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது. அவங்களோட எமோஷன் நம்மளை வந்து கனெக்ட் பண்ண வைக்குது. 3 எபிசோடு வந்து அது போனதே தெரியல. ஸோ மீதி உள்ள எபிசோட்லாம் அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முதல் எபிசோடு வந்து முழுசாக ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்றது தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து ஃபுல்லாகவே நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ஒரு எபிசோடு தான் என்னை அடுத்த ஒரு 2 எபிசோடையுமே பார்க்க வச்சுச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்னாமே வந்து அந்த பையனை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இதில் வந்து புதுசாக ஒரு வார்த்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். அதாவது பிளே டேட் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஒரு ஸ்கூல் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பிளே டேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குமா. அதாவது வந்து ஒரு ஒகேஷன் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்களாம். ஒரு ஒகேஷனாக வந்து ஒரு விஷயம் நடக்குமா. ஒரு ஜென்ரலான ஒரு இடத்துல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வைப்பாங்களா அந்த பிள்ளைங்களுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து பிளே டேட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அதில் வந்து எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட பிள்ளைங்களை வந்து அந்த சாட்டர்டே சண்டேல வந்து கலந்துக்கிறாங்க. அதில் 2-3 பேர் பழக்கமாகறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இது இங்கே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஸ்கூலுக்கு போய் விட்டுருவாங்க. இந்த மாதிரி பிளே டேட் அப்படின்ற நடக்கும் போது அடுத்தவங்க யாரும் கூப்பிட்டா கூட அவங்க பிள்ளைங்களை வந்து அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வருது. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை அமுச்சு விட்டுறாங்க. அப்போதான் தெரியுது யார் மெசேஜ் அனுப்பிச்சாங்களோ அவங்க வந்து பிள்ளைங்களை வந்து அந்த பிளே டேட்டு கூட்டிட்டு போல, வேற யாரோ அந்த நம்பர்ல இருந்து ஃபேக்கா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பிள்ளைங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அது இவங்களுக்கு வந்து லேட்டாக தான் தெரிய வருது. அங்க இருந்தா வந்து இவங்களோட எமோஷன் வந்து ஆரம்பிக்குது. உண்மையிலே இதுல நடிச்சிருக்க அந்த சாரா ஹூக்கு மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனை காணா போட்ட அம்மாவா வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அப்படியே கண்ணில் நிற்கிது அந்த ஒரு ஆக்டிங்கு. அந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாக அப்படியே அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அந்த குழந்தைய தொலைச்சிட்டனால வந்து அந்த ஒரு பெயினை வந்து அவ்வளோ அழகாக அவங்க கண்ணில் வந்து தெரியும். அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பையனோட வீடியோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி மிஸ் ஆச்சு, நம்ம பாட்டுக்கு அந்த மெசேஜை நம்பி அமுச்சு விட்டுட்டோமே அப்படின்னு பார்த்தா யார்கிட்ட இருந்து மெசேஜ் இருந்துச்சோ அவங்க சொல்லிடுவாங்க பையன் வந்து என்கிட்ட வரலன்னு. அந்த பக்கத்து பார்த்தா அவங்களோட எமோஷன் வேற லெவலில் இருக்கும். ஆகா, நம்மளை நம்பி நம்ம கூட இருந்தவங்க நம்பி தானே அவங்க வந்து குழந்தைய அமுச்சு விட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து யார் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களோட நம்பிக்கையான ஒருத்தவங்க வந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வந்து பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிரும். அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, நீ தேவையில்லாமல் அங்கே போகாத, அங்கே வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு, நீ தேவையில்லாமல் போய் நீ வந்து சாரி கேட்டுறாத, சாரி கேட்டால் வந்து நம்மளுமே வந்து அந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லி அனுப்புவார். இவங்க வந்து நான் கண்டிப்பாக போவாதான்னு சொல்லுவாங்க. சரி போவேன்னு சொல்லுவாங்க. போகலனாலும் நீ போய் சாரி கேட்டுறதான்னு சொல்லுவாங்க. இல்லை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் இவங்க வந்து இங்கேருந்து வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மெசேஜ் வந்து இவங்க நம்பர்ல தான் போயிருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான். அவங்களுமே வந்து குழந்தை எப்படி அமுச்சு விட்டுருப்பாங்க அப்படின்னா வந்து நமக்கு தெரிஞ்சவங்களோட ஒருத்தவங்கள்ட்ட தான் குழந்தை போதுன்னு சொல்லி அமுச்சு விட்டுருப்பாங்க. ஸோ இந்த பக்கத்து குழந்தையை காணான்னு சொல்லி இவங்களோட பெயின் ஓவரா இருக்கும். போலீஸ் வருவாங்க, இவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க, இவங்க சொந்தக்காரங்களாம் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் டிடெக்டிவ் ஏஜென்சி அவங்கள்ட்ட இருந்து ஒரு 2 பேர் வந்து நிறைய விஷயம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்து என்னன்னா வந்து தன்னோட வேலை செஞ்சவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து நம்மளை நம்பி தான் வந்து அவங்க அமுச்சு விட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட் இந்த பிளே டேட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து மீட் பண்ணி நம்மளை நம்பி தான் அவங்க வந்து குழந்தைய அமுச்சு விட்ருக்காங்க. நம்ம கூட வேலை செஞ்சவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்றம் அடிச்சுட்டாங்க. அங்கே ஒரு கேரக்டர் வந்து வந்துட்டு இருப்பாங்க. 2 பேர் மீட் பண்ணுற இடம் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்கும். சாரியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் அமுச்சு விட்டுருப்பாரு. ஏன்னா நீ சாரி கேட்டேன்னா நம்ம மேலே தப்பாயிரும். அவங்க தான் அந்த மெசேஜ் வந்து ப்ராப்பராக செக் பண்ணாமல் போயிட்டாங்க. அட்லீஸ்ட் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு குழந்தைய அமுச்சு விட்டுருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ விஷயம் வந்து அங்கே ஊன்னு கேட்டுட்டு வந்தாலும் இங்கே வந்தோன்னே 2 பேர் மீட் இருப்பார். 2 பேருமே வந்து சாரின்னு சொல்லிட்டு அந்த அழுகுற சீன் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனாக வந்து அவ்வளோ அழகாக வந்து கனெக்ட் ஆச்சு. அந்த இடத்துல
வந்து நம்மளே ரொம்ப ரொம்ப எமோஷன் ஆயிரும். என்னதான் வந்து இவங்க வந்து அவங்க நம்பி தான் அமுச்சு விட்டு குழந்தை காணா போச்சு அப்படின்ற ஒரு கோவமே படாமல் அவங்க மேலே தப்பே இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த உணர்ற தன்னம் அவங்களுமே வந்து ஆகா நம்மளை நம்பி குழந்தைய அமுச்சு விட்டாங்களே, நம்ம கூட வேலை செய்கிறவங்க வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த குற்ற உணர்ச்சி ரெண்டு பேரும் சேர்ற இடம் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 43 நிமிஷம் வந்து அந்த முதல் எபிசோடு 40 நிமிஷம் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து கண்ணே கலக்க மாட்டார். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ ஸ்ட்ராங்காக இருப்பார். ஏன்னா ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க, இவங்களோட ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் பார்ட்னர் வந்துருவாங்க, எல்லாம் அந்த வீட்டில் வந்து பரபரப்பாக போயிட்டு இருப்பாங்க, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும். எப்போ அமுச்சு விட்டீங்க, என்ன மெசேஜ் வந்துச்சு அதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மெசேஜ் வந்து அந்த மெசேஜோட நம்பர் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது. அந்த பையனோட பேக்கில் வந்து ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கும், அதுவுமே வந்து டிசபிள்டாக இருக்கும். இவ்வளோ இது போயிட்டு இருக்கும். இந்த பக்கத்து குற்ற உணர்ச்சியால் இவங்க வந்துருவாங்க. ஸோ இந்த பக்கத்து ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்குல்ல, அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு 40 நிமிஷம் வந்து கண்ணிலேருந்து தண்ணியே வராது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். அவரோட சொந்தக்காரங்க சொல்லுவாங்க நீ ஸ்ட்ராங்காக இரு, கண்டிப்பாக நம்ம ஃபைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 நிமிஷம் தாண்டும் அந்த எபிசோடு முடிய வந்து கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, என்னதான் வந்து ஒரு ஆம்பளை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அழுவக்கூடாது அப்படி எப்படி சொல்லி ஏகப்பட்ட விஷயம் வந்து சும்மா தூக்கி போட்டாலும் எமோஷன் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். இங்கே ஆம்பளைங்க பொம்பளைங்க பாய்ஸு கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இங்கே அழுவுறது வந்து இந்த பிரச்சனையோ இல்லை வந்து அது வந்து ஐயோ நம்ம அழுதான் வந்து நம்ம வீக்கனை தெரிஞ்சுப்பாங்களோ அப்படின்றதோ அது வந்து ஒரு மான மரியாதை போகிற விஷயமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. எமோஷன் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அம்மாவுக்கு வந்து பையனை காணா போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷன் தான் வந்து அப்பாவுக்குமே இருக்கும். அப்பாவுக்கு ஏன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா அவர் வந்து எல்லா எமோஷனுமே காட்டிக்க மாட்டார். அம்மா வந்து எல்லா எமோஷனுமே காட்டுவாங்க. ஸோ ஒரு 40 நிமிஷம் வந்து இவர் வந்து அமைதியாக இருந்த ஒரு 41 நிமிஷம் வந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவாரு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ நேரம் வந்து ஒய்ஃப் 40 நிமிஷம் வந்து ஒய்ஃப் வந்து அந்த கண் கலங்கிட்டு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி வந்து பேப்பரில் நியூஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து அந்த பேப்பரில் நியூஸ் கொடுக்குறப்ப அந்த நம்ம ரோட்டில் போகிறப்ப அந்த ரோட்டில் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல அதில் வந்து நியூஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அழுவாங்க. பையனோட வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட இது வந்து எமோஷனாக அந்த சாரா ஹுக் எமோஷன் கடத்திக்கிட்டே இருப்பாங்க. 40 நிமிஷம் வந்து அந்த எமோஷனாகவே இருக்கும். 41 நிமிஷம் வந்து முடிய போகிறப்ப இவர் கண்கலங்க ஆரம்பித்தோடனே வந்து அவங்க வந்து இவரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் இங்கே தான் வந்து அந்த எபிசோட் நேமே நமக்கு நல்லா தெரியும், ஆல் ஹர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு என்ன பண்ணாரு, இவர் அழுதுகிட்டு இருக்கவங்களை வந்து அவங்க வந்து கொஞ்சம் காம் பண்ணுவாங்க. சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுன்னு டக்குன்னு வந்து ஒரு வார்த்தை விட்டுருவாரு. நீ எதுக்கு ஒழுங்காக வந்து அந்த மெசேஜ் செக் பண்ணல, நீ ஒழுங்காக வந்து யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லி ப்ராப்பராக செக் பண்ணிட்டு நீ குழந்தைய அனுப்ப வேண்டியதான்னு சொன்னால் செம்ம கடுப்பாயிருவாங்க இவங்க. ஆக இவ்வளோ தூரம் நம்ம எவ்வளோ அழுதுகிட்டு இருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், இவர் வந்து டக்குன்னு நம்ம மேலே தூக்கி போடுறாரு, நம்ம மேலே தப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேரும் பிஸி ஷெடியூலில் இருக்காங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட தான் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போதைக்கு தான் வந்து கடுப்பாகி போகிறாங்க. மறுபடியும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு எமோஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல் எபிசோடு வந்து செம்மையாக முடியுது. அவங்களுமே அங்கே யார்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்களோ அவங்களும் அந்த குற்ற உணர்ச்சியில் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கூட வேலை செஞ்சவங்க தான் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அவங்களும் குற்ற உணர்ச்சியில் வந்து வந்துட்டாங்க. இங்கிட்டு 2 பேரோட ஹஸ்பண்ட் எமோஷன் இதாகவும் அங்கே 2 பேர் இவங்க வீட்டை விட்டு வெளில கோச்சிட்டு வரப்போ அவங்க கரெக்டாக உள்ள வந்துட்டு சாரியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி அமுச்சு விட்டுருப்பாரு அவங்க ஹஸ்பண்டு. ஏன்னா நீ சாரி கேட்டால் வந்து நம்மளுக்கும் நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம் தெரிஞ்சுக்கும், நீ பண்ணாத அப்படிம்பாங்க. டக்குன்னு வந்து அழுதுகிட்டு சாரின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படியே 3 பேரோட எமோஷன் வந்து கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியும். பார்க்குறப்ப ரொம்ப அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த முதல் எபிசோடு. என்னதான் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருந்தாலும் இந்த பையனை மிஸ் பண்ணிட்டு அந்த தேடுற வந்து அம்மாவோட எமோஷன் அப்பாவோட எமோஷன், ஐயோ நம்மளை நம்பி அமுச்சு விட்டுட்டாங்களே, நம்ம கூட உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட எமோஷன் சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அந்த எமோஷனை கேரி பண்ணியிருப்பாங்க முதல் எபிசோடில். அப்படியே ரெண்டாவது எபிசோடு பீனா வந்து இதே மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் போகும். அதே மாதிரி போலீஸ் வருவாங்க, ஏகப்பட்ட இடத்துல வந்து விசாரிப்பாங்க, ஸ்கூலு எங்கே போனாங்க, எங்கே வந்தாங்க, இந்த டேட்டில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே சந்தேகப்பட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு டைத்தில் வந்து ஹஸ்பண்ட் மேலே வந்து ஒரு சந்தேக பார்வை போகும், அவங்களோட ஆன்டி மேலே வந்து ஒரு சந்தேக பார்வை போகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கும். டிடெக்டிவ்மே வந்து 2 பேர் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு நியூஸ் ஒரு பத்திரிகை சந்திப்பு மாதிரி வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அங்கே ரெடி பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களோட குழந்தை காணா போச்சு சொல்லி சொன்னால் அது கொஞ்சம் தேடுறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. அங்கே பார்த்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்டு உங்கள் சைடில் வந்து நீங்கள் ரொம்ப கடனில் இருக்கீங்க, எனக்கு தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒருவேளை வந்து அதை நீங்கள் கெயின் பண்ண தான் வந்து இந்த மாதிரி நீங்களே ப்ளே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு 2-3 பேர் கொஸ்டின் கேட்டுவாங்க. அப்போ எமோஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பீக்கில் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து அவங்களை அடி வாங்கிட்டே இருக்கும். ஒரு டைத்தில் வந்து ஹஸ்பண்ட் மேலே சந்தேகம் போய் அவரை வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அவர் ஒரு எமோஷன்
கஷ்டமான விஷயம் சொல்லுவார், நாலாம் அண்ணன் நம்ம பையன் எடுக்கவே இல்லைன்னு. இன்னொன்று என்ன, செகண்ட் எபிசோடில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஹஸ்பண்டை வந்து உனக்கு எதுவும் அஃபேர் இருக்கா, நீ யார் கூட அஃபேர் வச்சிருக்கி, அவங்க எதுவும் என் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்களா, நீ அஃபேர் எனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, யார் கூட வேணாலும் சுற்றிக்கோ, என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அந்த மாதிரி போகும். அங்கிட்டு அவரோட எமோஷனை கட்டுவார்னு சொல்லி மொதல் ஒரு 2-3 எபிசோடு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லேயே வந்து இந்த ஃபேமிலி எமோஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து கடத்திருப்பாங்க. இன்னும் ஒரு 3-4 எபிசோடு பாக்கி இருக்குது, நான் அதையுமே பார்க்கலான் இருக்கேன். பட் கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து இங்கிலீஷில் இருந்தாலுமே வந்து அந்த எமோஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாரா ஹூக்கோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலாக இருக்கும். அந்த ஒரு பையனை காணாமல் போட்டு வந்து அந்த ஒரு பெயின் இருக்காது, அவங்க கட்டில் வந்து அப்படியே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே நம்மளை எமோஷன் கொண்டு வந்துடும். இது வந்து தமிழில் தான் பார்க்கணுமே, தமிழில் பார்த்தா தான் நம்ம கனெக்ட் ஆகும், அப்படிலாம் இல்லை. இந்த எமோஷன் ஈஸியாக நமக்கே புரியும். அதனால் ஈஸியாக அந்த எமோஷனை வந்து நம்ம மேலே திணிச்சிருவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஒரு 7-8 எபிசோட் இருக்குது, 40 நிமிஷம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஒருத்தான சீரிஸ் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நன்றி.